தருணால் எம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் உன் வீட்டு கிள்ளுக்கிறையா ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன இழிச்சவாயனா அல்ல கேடு கட்டவரா? ஒரு முதலமைச்சரை பார்த்து ஜோசப் விஜய்க்காக நான் வருத்தப்படுகிறேன். என்ன வேலைன்னா இட்டுன்னு வந்துட்டு இட்டுன்னு போறான் அப்படிங்க. உனக்கு பாண்டிச்சேரி, உனக்கு தமிழ்நாட்டில் சமத்தம் மக்கள் ஓட்டு போடுறான், விசில் அடிக்கிறான். எதுக்கு விசில் அடிக்கிறான், எதுக்கு என்னன்னே தெரியும். இன்றைக்கு நமக்கு எப்பொழுதுமே உபரி நீர் தான் வந்து கொண்டிருக்கிறது, உபரி நீர் தான் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது தஞ்சையில் என்று சொன்ன உடனேயே இறைவரே அதுக்கு இறங்கி அங்கு மழை பெய்து இன்றைக்கு அங்குள்ள அணையை நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வினாடிக்கு இப்பொழுது இந்த சமயத்தில் 10,000 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. ஏன் இதே சிவகுமார் இங்கு செஞ்சிருக்கலாமா அல்லவா? இதே மாணிக்கம் தாவூர் அவர்களை கேட்டிருக்கலாம் அல்லவா? இதே தமிழக நமது ஜோசப் விஜய் அவர்கள் கேட்டிருக்கலாம் அல்லவா? இவர்கள் 3ஆம் தேதி போகிறார். ஆடி அமாவாசை நாள் நல்ல நாள் பார்த்து, ஆடி அமாவாசை நல்ல நாள் பார்த்து, ஆடி பெருக்கு. அதுல வேற நம்ம ஒரு அமைச்சர் he is always busy with the trading. என்ன ட்ரேடிங்? கால்ஸ் ட்ரேடிங், குதிரை பேரம். he is always busy with like that. ஆனா அவர் சொல்றார், ஆடி 18க்கு நாங்கள் காவிரியில் விழா கொண்டாடுவோம் என்று சொல்லுகிறார். தண்ணியே இல்லையே, நீ எங்க போய் விழா கொண்டாட போற? சரி, பத்திரிகைக்காரர்கள் வந்து கேட்கிறார்கள், பதிலே சொல்லல, அப்படியே வந்துட்டு வாரமா வண்டியில ஏறிட்டு போற. கேட்டா என்ன வேலைன்னா இட்டுன்னு வந்துட்டு இட்டுன்னு போற அப்படிங்க. இட்டுன்னு வந்துட்டு இட்டுன்னு போற யாரையா நீ இட்டுன்னு வந்துட்டு இட்டுட்டு போற? உனக்கு பாண்டிச்சேரி, உனக்கு தமிழ்நாட்டில் சமத்தம் மக்கள் ஓட்டு போடுறான், விசில் அடிக்கிறான். எதுக்கு விசில் அடிக்கிறான், எதுக்கு என்னன்னே தெரியும். இவ்வளவு மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்படும் என்று நினைத்தால் உண்மையிலேயே மிக வேதனையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. நிர்மல்குமார் சொல்கிறார், மத்திய அரசு தலையிட வேண்டும். ஏன் மத்திய அரசு தலையிட வேண்டும்? இப்பொழுது மத்திய அரசு தலையிட முடியுமா? உபரி நீரை கொடுப்பதற்கு நீங்கள் என்ன கேள்வியா? நேற்று சிவகுமார் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். சிவகுமார் சொல்ற நேற்று நீங்க ஹெலிகாப்டர்ல வாங்க, தனியாக பேசிக்கலாம். அன்னைக்கு தீர்மானம் போட்ட நமது தலைமை செயலர் அண்ணாச்சி பொன்னார் அவர்கள் தான் சொன்னார், நீ தனியா போனா எதுக்கோ தனியா உன்னுடைய சொந்த விஷயத்தை பேசுறதுக்காண்டி போற, ஆனா நீ அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை எல்லாம் கூட்டிட்டு போனாதான் நாங்க உன்னை நம்புவோம். நீ உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் 8 கோடி பேர் இருக்க முடியும். இப்ப கூட மேடையில சொன்னார். கர்நாடகத்துக்கு போறதுக்கு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆபத்து ஏற்பட்டால் தமிழகத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உட்பட 8 கோடி பேர் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம். தைரியம் இருக்கிறதா? உங்களுக்கு பெங்களூர் போறது தைரியம் இருக்கிறதா? ஆனால் பாபா என்று கூப்பிட்டு விட்டு இப்ப நீ வராதுன்னு சொல்ற. தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன இழிச்சவாயனா அல்ல கேடு கட்டவரா? ஒரு முதலமைச்சரை பார்த்து வா என்று சொல்றது, அதுக்கப்புறம் வேண்டாம் என்று சொல்றால் உண்மையிலே தமிழக இந்த முறையில் ஜோசப் விஜய்க்காக நான் வருத்தப்படுகிறேன். அப்படி சொன்ன கர்நாடக சிவகுமாரை நான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் பலமாக நான் கண்டிக்கிறேன். என்ன தருணால் எம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் எதிர்கட்சியாக இருக்கலாம், நீ வா என்று சொல்வது, பிறகு வர வேண்டாம் என்று சொல்வது என்ன உன் வீட்டு கிள்ளுக்கிறையா ஜோசப் விஜய்? தமிழகத்தின் முதலமைச்சர் அல்லவா? ஆனாலும் ஜோசப் விஜயை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இப்படி பேசாம வாய் மூடி மௌனமா எதையுமே செய்ய மாட்டேன். ஸ்டுடியோல தான் நான் எல்லாம் நடிப்பேன், ஆனா இங்க வந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் கேவலமா இருந்தா இப்படி இருக்கு. சரி, அவர் தான் ஸ்டுடியோல நடிக்காருன்னா அமைச்சர்கள் எங்க போய் இருக்கிறாங்கன்னா அந்த அமைச்சர்கள் எல்லாம் போறான் என்ன பண்றான், தியேட்டர்ல இருந்து அழுதுட்டு இருக்கான், விம்மி அழுதான். எதுக்குப்பா அழுதான்னா எங்க தலைவர் இப்பதான் இனிமேல் நடிக்க மாட்டாங்க, இனிமேல் நடிக்கிறேன்னா இவனுக்கு என்ன அழுது வருதுன்னு தெரியல எனக்கு. அதே ஊர்ல தூத்துக்குடியில லாக்அப்ல ஒரு மரணம். அந்த ஊர்ல போய் அந்த ஆளை அவங்களே பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லலாம்னு பார்த்தா சினிமா தேட்டர்ல போயிட்டு அப்படியே போயிட்டான். நான் தான் கருப்பு வரணும் எல்லாரும் போய் பார்த்த உடனே அதுக்கப்புறம் மறுநாள் எல்லாரும் போறாங்க. அப்ப அதாமா சொல்லுது, நீங்க எதுக்குங்க வந்தீங்க அப்படின்னு. ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவங்கள்
2 நாளைக்கு ஒரு முறை 5 படுகொலைகள், லாக்அப் டெத் மரணங்கள் இந்த ஆட்சியில 70 நாளைக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டது. இதையெல்லாம் கண்டிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அதை விடுத்து காவிரி உரிமை பிரச்சனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம்.